துலாம் ராசி அப்படின்னாலே கடின உழைப்பாளிகள், நேர்மை தவறாதவர்கள், தர்மவான்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம், அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு பவர் அதிகம். அதை மட்டும் நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். பண விஷயங்களில் நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியும். இந்த 10ஆம் இடத்துல குரு வர்றதுனால பதவிகள் பறிபோகுமான பதவிகள் பறிபோகாது, அதுக்கு இணையான பலன்களை செய்யும். எப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே ராஜினாமா பண்ணுற அளவுக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. உங்களோட மேனேஜர்ஸோட நல்ல மதிப்பை நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க. பேக் ஸ்டாப்பிங், பின்னாடி முதுகில் குத்துறத வேலை செய்கிற இடத்துல தொழிலில் செய்வாங்க, வியாபாரத்தில் செய்வாங்க. இந்த குரு பகவானோட 5ஆம் பார்வை என்பது உங்களோட 2ஆம் வீட்டில் வருவதனால இதுவரைக்கும் கடன் சுமை, பணம் வர்ற வழி தடைபடுது. இந்த தடைகள் எல்லாம் விலகும். கடன் சுமையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த 45 நாளைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதை நல்லா பார்க்கணும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாருமே நம்ம பெத்த குழந்தைங்களாம் நம்ம பேச்சை கேட்குறதே கிடையாது. இது உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு எல்லார் வீட்லேயும் இப்படி தான். ஆனால் அபூர்வமான சில நேரங்களில் நம்ம பெத்த குழந்தைங்க நம்ம பேச்சு அவங்களே வாலண்டராக வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு. குடும்பத்தில் மிகப்பெரிய அமைதியை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா குமுறல்களும் குறைகளும் அதிசயமாக அது தீர்ந்து போகும். அதே மாதிரி குரு பகவானுடைய 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் விடுறதுனால துலாம் ராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சின்ன 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 கடன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விலகும். அதே மாதிரி எதிரிகள்னால மிகப்பெரிய அளவில் தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த எதிரிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு போயிடுவாங்க. விசாக நட்சத்திரத்துக்காரங்க ஓரளவு மீடியமாக இருக்கும். ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் அதிகமாகும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு கொண்டை கடலை சுண்டலை தானமாக கொடுக்கறது ஒரு விஷயம். ஆனால் ப்ராக்டிக்கலான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா முக்கியமாக துலாம் ராசினியர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன, குலதெய்வம் என்ன, அந்த குலதெய்வ வழிபாடு இந்த அதிசார குரு பயிற்சி நற்பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும். வேலை செய்கிற இடம், தொழில், வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்தே தீரும். நீங்கள் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பணத்தை கையாளுற விஷயந்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரியாக இருக்குது. இந்த பணத்தை எப்படி கையாளணும், மனிதர்களை எப்படி கையாளணும், இது ரெண்டும் ஒரு வித்தை. உங்களுடைய உடம்பு என்ன ஆசைப்படுதோ அது இந்த பிரபஞ்சம் செய்யும். உங்களுடைய மனம் என்ன ஆசைப்படுதோ இந்த பிண்டம், இது ஆசைப்படுறத இந்த அண்டம், பஞ்சபூதங்கள் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, இது செய்யும். இதை மனசில் வச்சுக்கிட்டு தினமும் 1 மணி நேரமாவது மனசை ஒற்றி தியானம் பண்ணுறது. இந்த மொபைல் ஃபோனெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இன்டர்நெட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு 1 மணி நேரம் கம்முனாவது உட்காருங்க, எதையுமே பண்ணாதீங்க. வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்தனை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் துலாம் ராசி. அதிசார குரு பயிற்சி தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி சரியாக அதிசாரம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கிறார். அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அதிசார பயிற்சியின் காரணமாக கடகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். துலாம் ராசி அப்படின்னாலே கடின உழைப்பாளிகள், நேர்மை தவறாதவர்கள், தர்மவான்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். இப்போது பாக்யஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்து வந்த குரு பகவான் இதுலேருந்து 9th பிளேஸ்லேருந்து 10th பிளேஸுக்கு போகிறார். இந்த 10th பிளேஸில் இருக்கக்கூடிய குரு பகவானால் 10ல் குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. சத்தியமாக அதை எதையும் நம்பாதீங்க. அந்த மாதிரி அவசியமே இல்லை. 9th பிளேஸில் இருந்து வந்த குரு பகவான் 10க்கு போகிறதுனால, 10th பிளேஸுக்கு போகிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பொதுவாக குரு பகவான் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் தான். கோச்சார குருவாக இருக்கும்போது துலாத்துக்கு குரு பகவான் ஆகாது. அது கோச்சார குருவாக இருக்கும் போது குரு எல்லாருக்குமே நல்லது தான் செய்வார், துலாம் உட்பட.
அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. 9ல் குரு இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. 9ல் குரு இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. 10ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்போவுமே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம், அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு பவர் அதிகம். அதை மட்டும் நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்குது துலாம் ராசிக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தான் செய்ய போகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வக்ரம் பெற்று கிரகங்கள் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது சாதாரணம். அதிசாரம் அப்படிங்கிறது ரேர் தான். அது ஜென்ரலாக அப்படி நடந்துடாது. அப்போ அதிசார குரு அப்படிங்கிற போது குரு எல்லாருக்குமே நல்லது செய்வார் அப்படிங்கிற பட்சத்தில் இது துலாம்க்கு இருக்கின்ற இடத்தை விட எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறார், அதனால் என்ன பலன்கள், அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசினியர்களுக்கு 6 விஷயம் நம்ம சொல்லணும் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி. முதல் 3 விஷயம் உங்களை பற்றின ப்ளஸ் பாயிண்ட்டு, உங்களை பற்றி தெரிஞ்ச ஸ்ட்ரென்த்து. அடுத்த 3 விஷயம் உங்களை பற்றி தெரியாத வீக்னஸ்ஸு, உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு. இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீக்னஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு பல விதத்தில் நல்லது நடக்கும். இதில் முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லணும்னா, துலாம் ராசிக்கு முதல் ப்ளஸ்ஸு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அதாவது கடின உழைப்பு. 2வது ப்ளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் விடுறதில்லை, டாஸ்க் மாஸ்டராக இருக்கிறது. 3வது ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தர்மம் தவறாமல் நடப்பது. மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளகிய மனசு அப்படின்னு இருந்தாலே அதில் உணர்ச்சி, மற்றவங்களுக்காக இழகணும், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் யாருக்காக எப்போ எவ்வளவு இழகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 2வது வீக்னஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சோம்பல், ஒரு விதமான எதை சொல்கிறது, எதிர்மறையான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அதுக்குள்ளேயே போயிடுவீங்க, அதுலேருந்து வெளிலவே வர மாட்டீங்க. அது ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி உள்ளேயே போயிடுவீங்க, ஒன் வே, திருப்பி வரதில்லை. யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டா அதிகமான பாசம் வைக்கிறது, இதெல்லாம் மாற்றிக்கணும். 3வது மைனஸ், மிகப்பெரிய மைனஸ், பண விஷயங்களில் நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மைனஸ்ஸு. ஏன்னா எப்போவுமே வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நம்ம இருக்கோம், நல்லா இருக்குது, நாளைக்கு நமக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எதுவும் சொல்ல முடியாது, நிரந்தரம் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும். இந்த 10ஆம் இடத்துல குரு வரதுனால பதவிகள் பறிபோகுமான பதவிகள் பறிபோகாது, அதுக்கு இணையான பலன்களை செய்யும். எப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்களே ராஜினாமா பண்ணுற அளவுக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. மேலதிகாரியோடு நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன தான் ஸ்கில்டு நல்ல திறமை இருந்தாலும், உங்களுடைய மேனேஜர்ஸோடு உங்களுக்கு நல்வழி போக்கு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட மேனேஜர்ஸோட நல்ல மதிப்பை நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க. பேக் ஸ்டாபிங், பின்னாடி முதுகில் குத்துறத வேலை செய்கிற இடத்துல தொழிலில் செய்வாங்க, வியாபாரத்தில் செய்வாங்க. எதிரிகளை நீங்கள் நேருக்கு நேர் சந்தித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 45 நாளும் நீங்கள் பொறுமையாக இருந்து நேரம் வரும்போது தான் எதிரிகளை ஜெயிக்க முடியும். கட்டன்னு போயெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். யார் உங்களை எதிர்த்தாலும் சரி, கனிவாக பேசி தான் கொஞ்ச நாளைக்கு நாளை ஓட்டணும். எதிர்த்து கொஞ்சம் கரடு முரடாக பேசினா பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த குரு பகவானோட 5ஆம் பார்வை என்பது உங்களோட 2ஆம் வீட்டில் வருவதனால இதுவரைக்கும் கடன் சுமை, பணம் வர்ற வழி தடைபடுது, இந்த தடைகள் எல்லாம் விலகும். கடன் சுமையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த 45 நாளைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதை நல்லா பார்க்க முடியும். அதே மாதிரி குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானமாகவும் 2ஆம் வீடு வர்றதுனால நீங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாருமே நம்ம பெத்த குழந்தைங்களாம் நம்ம பேச்சை கேட்கறதே கிடையாது. இது உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு எல்லார் வீட்லேயும் இப்படி தான். ஆனால் அபூர்வமான சில நேரங்களில் நம்ம பெத்த குழந்தைங்க நம்ம பேச்சு அவங்களே வாலண்டராக கேட்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு வருது. அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3க்குள்ளே நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா உங்கள் வளர்ந்த பையனும் பொண்ணும் அதை கேட்பாங்க, கேட்டு நடந்துக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இது காலகட்டம் பார்க்கப்படுது.
குடும்பத்தில் மிகப்பெரிய அமைதியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா குமுறல்களும் குறைகளும் அதிசயமாக அது தீர்ந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் போய் விழுது. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்களோட அம்மாவோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை தவிர புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும், நான் நிலம் வாங்க போகிறேன் அப்படின்னா இதுதான் ரைட் டைம். உங்களுக்கு எவ்வளவாவது முயற்சி பண்ணி இந்த 45 நாளைக்குள்ளே அதை புக்கிங் பண்ணிடலாம். உயர்கல்வி படிக்க போகின்ற அனைத்து துலாம் ராசினியர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஹையர் ஸ்டடீஸுக்கான பெஸ்ட் டைமாக பார்க்கப்படுது. சரி, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நல்லா ஆகுமா அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். புதுசாக நான் சொன்னேன் இல்லையா, நிலம் வீடு வாங்க சரியான நேரம். வாகனங்கள் கார் அப்கிரேடு பண்ணிக்கணும், 2 வீலர் 4 வீலர் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் இப்போ நீங்கள் தைரியமாக இறங்கலாம். எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை வியாழக்கிழமை பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் விடுறதுனால துலாம் ராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சின்ன 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 கடன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விலகும். அதே மாதிரி எதிரிகள்னால மிகப்பெரிய அளவில் தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த எதிரிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்தில் கூடிய பல பிரச்சனைகள் சரியாகக்கூடிய நாட்கள் தான் இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 3க்குள்ள. துலாம் ராசியில் யார் யாருக்கு பெரிய பெரிய வியாதிகளோ சின்ன சின்ன வியாதிகளோ இல்லை புதுசாக ஏதாவது உடம்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதெல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த ஆரோக்கிய பிரச்சனை இதனால் மறைஞ்சு உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடம்பில் ஏதோ பிரச்சனை இருக்கானா வெளியில் தெரில, அந்த சிம்டம்ஸ் வெளியில் கொண்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு அது சரியும் பண்ணும். சரி, குரு பகவானை எல்லாரும் பார்த்துப்பாரு, நாம் எதுவும் செய்ய வேணாம்லாம் நினைக்க முடியாது. நாமளும் இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி மறக்காமல் செய்யணும். ஒரு வாக்கிங்காவது மினிமம் போகணும். அப்படி பார்க்கும்போது மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இதில் குருவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நட்சத்திரங்கள் மூலிமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்க ராஜயோகத்தை பெறுவாங்க. இந்த நாட்களில் ராகுவுடைய பலம் காரணமாகவும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த பலம் பெருசாகும். விசாக நட்சத்திரத்துக்காரங்க ஓரளவு மீடியமாக இருக்கும். ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் அதிகமாக இருக்கும். அதிசார குரு பயிற்சியின் மூலியமாக ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பரிகாரம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு கொண்டை கடலை சுண்டலை தானமாக கொடுக்கறது ஒரு விஷயம். ஆனால் ப்ராக்டிக்கலான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா முக்கியமாக துலாம் ராசினியர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன, குலதெய்வம் என்ன, அந்த குலதெய்வ வழிபாடு இந்த அதிசார குரு பயிற்சி நற்பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும். வேலை செய்கிற இடம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்தே தீரும். இதில் சூட்சமம் என்ன தெரியுமா, இந்த மொத்த அதிசார குரு பயிற்சி பலன்கள்லேயே உள்ள மிகப்பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. காலபுருஷனுடைய 7ஆம் வீடு. நீங்கள் உங்கள் உடம்பில் என்ன சக்தி இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் இருக்குது. நீதி நேர்ம தர்மம், இந்த தர்மம் அப்படிங்கிற சக்தி தான் உங்களுடைய உயிர் சக்தியானது. இந்த தர்மத்தை ஆண்டவனே சொல்லக்கூடிய விஷயம், என்னை விட தர்மம் மேலே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அருள் பண்ணும்போது கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் காமிக்கும் போது சொல்கிறார், என்ன நீ மதிக்காத, என்ன நீ வேண்ட வேண்டியதில்லை, கும்பிட வேண்டியதில்லை, ஆனால் தர்மம் எனக்கும் மேலானது, நானே வணங்கக்கூடியது, அந்த தர்மத்துக்கு நானே கட்டுப்பட்டவன், அந்த தர்மத்தை நீ பின்பற்றினா போதும். அந்த தர்மத்தை இரத்த நாணங்களில் உள்ள இந்த துலாம் ராசினியர்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான். என்னென்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பணத்தை கையாளுற விஷயந்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரியாக இருக்குது. இந்த பணத்தை எப்படி கையாளணும், மனிதர்களை எப்படி கையாளணும், இது ரெண்டும் ஒரு வித்தை. உங்களுடைய உடம்பு என்ன ஆசைப்படுதோ அது இந்த பிரபஞ்சம் செய்யும். உங்களுடைய மனம் என்ன ஆசைப்படுதோ இந்த பிண்டம், இது ஆசைப்படுறத இந்த அண்டம் பஞ்சபூதங்கள் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, இது செய்யும். இதை மனசில் வச்சுக்கிட்டு தினமும் 1 மணி நேரமாவது
மனசை ஒற்றி தியானம் பண்ணுறது. இந்த மொபைல் ஃபோனெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இன்டர்நெட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு 1 மணி நேரம் கம்முனாவது உட்காருங்க. எதையுமே பண்ணாதீங்க. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு அதீத குரு பகவானுடைய சக்தி கிடைக்கும். இதை எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதிசார குரு பயிற்சி பலன்கள் 2025 வரிசையில், அதாவது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் அதிசார குரு பயிற்சி. தற்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த 45 நாளைக்கு. அதிசாரம் அப்படின்னாலே ரேர் தான், அது யூஷுவல் அக்கேஷனில் வராது. அதிசாரங்கிறதே, அதுவும் குரு பகவான் அதிசாரம் பெறுவதுங்கிறது ரொம்ப நல்லது எல்லா ராசிகளுக்குமே. அதில் விருச்சிக ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தற்சமயம் 8ஆம் பாவத்திலிருந்து வந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு அதிசாரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இந்த 45 நாள். குரு பலம் அப்படின்னா குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம். அப்போ குரு பலம் பெறக்கூடிய விருச்சிக ராசி. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, விருச்சிக ராசி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரு 3-4 பாயிண்டில். தற்சமயம் என்ன நடந்துட்டுருக்கு, இனிமேல் இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள்னால விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது. குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலியமாக உங்கள் ராசி, உங்களோட ராசியோட 3ஆம் இடம் அண்ட் 5ஆம் இடம் 1, 3, 5 இந்த இடங்களை பார்க்க போகிறார். இதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல விருச்சிக ராசி யார்? விருச்சிக ராசி அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ஆத்மா. விருச்சிக ராசி ஒரு சின்ன அன்பு கிடைச்சா உயிரையும் துச்சமாக மதித்து மற்றவங்களுக்கு ரொம்ப சுலபமாக தானம் செய்யக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். மன அழுத்தம் அதிகமாக உள்ள ராசி. இது பிறப்பு தன்மையிலே உள்ளது. சந்திரன் மனோகாரகன் நீச்சம் பெறுவதனால் மனம் நீச்சம் அடையும் போது டிப்ரெஷன், மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 70% பேர் தற்கொலை எண்ணங்களுக்கு தூண்டப்படுவார்கள். தற்கொலை முயற்சி கூட செய்திருப்பார்கள். ஆனால் இன்னொரு எண்டில் விருச்சிகம் அப்படின்னா தைரியம், விருச்சிகம் அப்படின்னா விடாமுயற்சி, விருச்சிகம் அப்படின்னா எதையும் சமாளிக்கக்கூடிய திறன், விருச்சிகம் அப்படின்னா என்ன வேணால் நடக்கட்டும், நான் எனக்கு பிடிச்ச பிடியிலேருந்து வெளியில் வரமாட்டேன். அந்த அடமன்சி, அதாவது பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னாலே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, காதலிச்சு தோல்வி அடைந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒன் சைடட் டபுள் சைடட் லவ் எல்லாம் விருச்சிகம் தான். இந்த விருச்சிகத்துக்கு அதிபெரும் சக்தி இருக்குது, முருகப்பெருமானுடைய சக்தி. குறிப்பாக பெண் விருச்சிக ராசினியர்களுக்கு அதீத பலம் உண்டு, எதையும் சமாளிக்கக்கூடிய திறன்மை உண்டு. அதை அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தால் அங்கிருந்து வாழ்க்கை வேற மாதிரி மாறும். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான், கோச்சார குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்போது நல்ல தெளிவு பிறக்கும். முதல்ல சிந்தனையில் விருச்சிகத்துடைய அடிப்படை பிரச்சனை மனம் குழம்புவதும், மனம் சஞ்சலமடைவதும், மனம் சபலப்படுவதும், மனம் அதீத எண்ணங்களை யோசிச்சுட்டே இருக்கிறதும், இதெல்லாம் விருச்சிகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளின் விடிவெளியாக குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருது. இது எவ்வளோ பெரிய சக்தினா சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ என்னெல்லாம் நடக்கும்? தெளிவு பிறந்தால் என்ன ஆகும்? மனசில் நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல எண்ணங்கள் தோன்றினா என்னாகும்? நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவீங்க. நல்ல வார்த்தைகள் பேசினா என்னாகும்? நல்ல செயல்களும் செய்வீங்க. நீங்கள் மற்றவங்களால் அதிகமாக கவரப்படுவீங்க, விரும்பப்படுவீங்க, அதிகமாக மற்றவங்களால் மதிக்கவும் படுவீங்க. இந்த காலகட்டத்தில் யார் யார் உங்களை அவமதித்தாங்களோ அவங்களே உங்களை மரியாதை கொடுத்து வணங்கும் நேரம் வரும். அடுத்தபடியாக உங்கள் ராசியை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய அளவில் ஆன்மீக பலம் கூடும், செல்வ வளம் கூடும். குரு பகவான் தனகாரகன் அப்படிங்கிறனால உங்கள் ராசியை பார்க்கும்போது செல்வம், பைசா பொத்துட்டு கொட்டுமாங்க. உண்மையிலேயே உங்கள் பிறப்பு ஜாதகம், இதில் நம்ம சொல்கிறதெல்லாம் பொது பலன்கள், உங்களோட பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். நாம் சொல்கிற பலன்கள் இருந்தாலும் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ஓரளவு பலன்கள் நல்லா இருக்கும் போதும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் குவியும். அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஜயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் என்பது முயற்சிகளை குறிக்கும், இளைய சகோதரத்துவத்தை குறிக்கும், பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், இதெல்லாம் தைரியத்தை குறிக்கும். இது எல்லாத்து மேலேயும் குரு பார்வை விழுது. மிகப்பெரிய தைரியம், தன்னம்பிக்கை, அதே மாதிரி எடுத்த காரியத்தில் வெற்றி,
அதே மாதிரி இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல பலன்கள். இது மாதிரி பல விஷயங்களில் குரு பார்வையினால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் இருக்கு. 3ஆம் இடம் கல்வி ஸ்தானமும் கூட. அப்போ குரு பகவான் கல்விக்கெல்லாம் போதனை பண்ணக்கூடிய லட்சுணாமூர்த்தி, கல்வியை தரக்கூடியவர். அவருடைய பார்வை, நேரடி பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தில் விடும்போது கல்வி, குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல அறிவு, மிகப்பெரிய அளவில் ஞானம் இதெல்லாம் பெருகும். அதே மாதிரி அவருடைய 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய 5ஆம் வீட்டில் விழுகும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லை, குழந்தை பிறப்புக்கான இடமும் அதான். அப்போ 5ஆம் இடம் என்பது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்லா இருப்பானா கெட்டவனா இருப்பானா, இல்லை நல்ல வாழ்வானா கெட்டவனா வாழ்வானா, இல்லை பாதிக்கப்படுவானா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 5. அந்த 5ஆம் வீடு மேலே குருவுடைய ஸ்பெஷல் பார்வை 9ஆம் பார்வை விழும்போது குழந்தெல்லாம் இந்த வாழ்க்கையில் பிறக்காதுன்னு நினச்சவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதர் பண்ணிகிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்க. அதாவது சின்ன வயசுலேருந்து நமக்கு பாதர் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லை பல தடவை முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் ஜெயிக்கும். அதுதான் 5ஆம் இடம். இப்படி பல புண்ணியங்கள், தெய்வ அனுகிரகம், அதே மாதிரி தெய்வ தரிசனங்களை தரக்கூடியதும் 9ஆம் இடம். அதே மாதிரி தெய்வ தரிசனங்களை தரக்கூடியதும் 5ஆம் இடம். அந்த இடங்களை குரு பகவான் பார்க்கும்போது எப்பேற்பட்ட துன்பத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் இருந்தாலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அது சரியாயிடும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். எஸ்பெஷலி இந்த குரு பகவானுடைய பார்வை ராசி மீது விடும்போது தோல்வி அடைய போகிற சூழ்நிலையில் வெற்றியாக அது மாறும். ரொம்ப முக்கியம், குறித்து வச்சுக்கோங்க. குரு உங்களுக்கு 3ஆம் அதிபதிங்கிறதுனால உங்களோட தம்பி தங்கைகள் அவங்களுக்கு யாராவது திருமணம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வையானது விருச்சிகம் உங்கள் ராசி 3, 5 இந்த இடங்களில் விழும்போது வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நடக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி காமாட்சி அம்பாளை நீங்கள் வழிபடணும். கொஞ்சம் கூட மறக்காமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு உங்களால் முடிஞ்ச நிவேதனம் செய்து தான தர்மங்களை செய்ய செய்ய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிசார குரு பயிற்சியோட பலன்கள் அபரிவிதமாக கிடைக்கும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை. அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் 2025 இந்த வரிசையில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி சரியாக கடகராசிக்கு அதிசாரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கடகராசியில் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் குரு பகவான் இருப்பார். இந்த 45 நாளைக்கான பலன்கள் 12 ராசிக்கு அந்த வரிசையில் பார்த்துட்டு வரும்போது இன்றைக்கி நம்ம பேச போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி காலபுருஷனுடைய 9ஆம் வீடு தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்கள் வரும்போது இன்னைக்கு நம்ம தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சரியா 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நேரடி பார்வை தனுசு ராசிக்கு வந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில குரு பகவான் இதனால என்ன பலாபலன்கள், இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி நேயர்களை பற்றி சுருக்கமாக 3 முதல் 4 பாயிண்ட் பார்த்துடலாம். தனுசு ராசி அதிகமாக லட்சியங்களை உடைய ராசி. பிடிவாதம்னா உச்சக்கட்ட வைராக்கியம், பிடிவாதம் உடைய ராசி. பிடிவாதமும் இருக்கும், வைராக்கியமும் இருக்கும். தேவையில்லாதது பிடிவாதம், தேவையுள்ள விஷயம் வைராக்கியம். ஆனால் எந்த விஷயத்துக்கும் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்பது வேறு எந்த ராசிக்கும் இருக்காது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சி ஆனால் தன்னறியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு செய்வாங்க. உலகம் பூராவும் நான் தான் நியாயம்னு சொல்கிற தனுசு ராசினியர்கள் அவங்களே நியாயத்தை மீறுவாங்க. அதுதான் தனுசு ராசி. ஆனாலும் தனுசு ராசி நல்லவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க மட்டும்தான் நல்லவங்க உலகத்தில் அப்படின்னு நம்பக்கூடியவங்க தனுசு ராசி. மற்றவங்களை சில சமயங்களில் ஒரு பொருட்டாவும் மதிக்காதவர்கள் தனுசு ராசினியர்கள். அப்படின்னு நம்மளே பார்க்க போனா நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்லது உடையவர்கள் தனுசு ராசி. சமயங்களில் ஒரு காலத்தாவுடைய கொடுமையினாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் பிறப்பு ஜாதகத்தில் சில மாறுதல்கள் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிலும் எப்பவும் மாறாமல் இருக்கின்ற மனம் வேண்டும் தனுசு ராசிக்கு. மற்றவங்களை மாற்றக்கூடியது ஒரே வழி அன்பும் நேர்மையும் தான். தனுசு ராசிக்கு தற்சமயம் 7ல் இருக்கக்கூடிய குரு 8ல் மறையிறது ஒரு விஷயம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் பலம் அதிகம். அந்த வகையில் தனுசு ராசியுடைய 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, இந்த 3 வீடுகளை, இந்த 3 வீடுகளை குரு பகவான் பார்க்கிறார்.
12, 2, 4. 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் என்னென்ன லாபம்? 12 அப்படிங்கிற வீடு தாம்பத்தியம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, திருமணம், வேலை தொடர்பு எல்லாமே. 12 அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கம், 12 அப்படிங்கிறது கனவுகள், 12 அப்படிங்கிறது விரயம். இது எல்லாம் இந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல உறக்கம், நிம்மதியான தூக்கம் யாருக்கு இருக்கும்? யாருக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லையோ அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல தூக்கம் இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் தனுசு ராசிக்கு இருக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையை குரு பகவான் தாம்பத்திய உறக்கம் இந்த அருமையான கணவன் மனைவி டிசம்பர் 3 பரஸ்பர தனுசு ராசி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவில் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவது, காசு தேவையில்லாமல் தனுசு ராசிக்கு இன்றளவும் விரயமாகி கொண்டிருக்கு. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். தேவையில்லாத இடத்துல அதிகமாக காசு செலவு பண்ணுறதும், தேவையுள்ள இடத்துல காசு செலவு பண்ணாமல் மிச்சம் பண்ணுறதும் நினைக்கிறதும் தனுசு ராசி தான். இந்த விஷயத்தை குரு பகவானுடைய பார்வை 12ஆம் வீட்டில் விடும்போது உங்களுக்கு தேவையில்லாத காசு பண விரயம் நிற்கும். அடுத்தபடியாக உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனால தனம், வாக்கு, குடும்பம் இந்த 3 விஷயங்களும் ஓரளவுக்கு சுபத்துவம் பெறும். தன வரவு, பணம் தங்குற இடம் 2ஆம் இடம், பணம் சம்பாதிக்கிறது 11. அப்போ குருவுடைய பார்வை என்ன செய்யும் அப்படின்னா தனுசுக்கு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு சார், பணம் இன்க்ரிமெண்ட்டு கேட்டு கம்பெனியில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. வெளிநாடு போகணும் சார், இப்போ வெளிநாடு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள்னு வரும். வெளிநாட்டில் குடிபெயர்றது, படிக்கிறதுக்கு போகிறது, வேலை பார்க்குறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, ஏன் செட்டில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது எல்லாமே நடக்கும். இப்போ 2ஆம் இடம் பணம் வருது இல்லையா, 12ஆம் இடத்தை பார்வையினால 2ஆம் இடம் பணம் வரும்போது அந்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியமும் வரும். நீங்கள் சொன்னால் அது எல்லாமே நடக்கும். இப்போ இந்த 2ஆம் இடம் பணம் 2ஆம் மாதிரி வேண்டிக்கிறது நடக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானமும் வர்றதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள், இன்றைக்கி தேதிக்கு எடுத்திங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி ஒரு பிரச்சனைகள் எங்கேயுமே இல்லை. வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஆண்மகனாலேயோ ஒரு பெண்ணாலேயோ சமாளிக்க முடியும். ஆனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட நொடிஞ்சு போயிடுவாங்க. இந்த போக்கை நம்ம பார்க்க முடியும். குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த குரு பார்வையினால், இந்த வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தனுசு ராசிக்கு விடிவு காலம் பிறக்கும். நல்லதோ கெட்டதோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களோ சேர்ந்துருக்கீங்களோ, எது உங்களுக்கு நல்லதோ அந்த நல்லதை கடவுள் பண்ணுவார். அதை தான் நான் சொல்கிறேன். சில இடத்துல பிரியறது தான் நல்லதுன்னா அதை செய்வார், சில இடத்துல சேர்றது தான் நல்லதுன்னா அதை செய்வார். இதை மனசில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக உங்களுடைய 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனோட இன்னொரு வீடு மீனராசி, அந்த இடத்த 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான். ராசிநாதனே உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு 9ஆம் இடம், அது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திரத்தன்மை, 4ஆம் இடம் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். எதில்? வீடுகளில், நிலத்தில், ப்ராப்பர்ட்டி, இமூவபிள் அசெட்ஸில் ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். புதுசாக வீடு வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், அதில் ஒரு ஸ்திரத்தன்மை, ப்ராப்பர்ட்டி, ஒட்டுமொத்த வாழ்க்கை ஸ்திரத்தன்மையை 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்கள் நடந்தே தீரும். தாயாரோட உடல் நலம் மிகப்பெரிய அளவில் இம்ப்ரவைசேஷனை பார்க்கும். அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் மாறும். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, அந்தந்த இடத்துல யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே ஒன்று உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். இல்லை அவங்கள தாண்டி ஓவர் கம் பண்ணி நீங்கள் அவங்க முன்னாடியே பெரிய அளவில் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே 4ஆம் இடத்துல என்னென்ன விஷயங்கள்னால் உயர்கல்வி இதெல்லாம் உங்களுக்கு தரும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம். அந்த வீடு, வாகனங்களை, புதிய வாகனங்களை வாங்குவதற்கான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம், நம்ம ஆரோக்கியம், சுகஸ்தானம். என்ன சம்பாதிச்சு பேரு புகழெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அத்தனையும் பைசா பிரயோஜனம் இல்லை. இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக குரு பகவான் உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதிசார குரு விசேஷம். உங்கள் சுய ஜாதகத்தில் மட்டும் நான் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் பொது பலன்கள். கொஞ்சம் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல பலன்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ சொல்கிற பலன்கள் 100 மடங்கு வேலை செய்யும். அது உங்களுக்கு தெரியணும். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கூட பலன்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் பேசுங்க.
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது நானே உங்களுக்கான துல்லியமான எதிர்கால பலன்களை சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கேன். இப்போ பரிகாரம்னு வரும். ஆபத் சகாயேஸ்வரர் இந்த கோவில் குரு பகவான் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த கோவிலுக்கு போகலாம், என்னால் போக முடியல சார், எனக்கு வசதி இல்லை, நேரமும் இல்லை, பணமும் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய ஒரு படத்தை வீட்டில் வச்சு வியாழக்கிழமை தோறும் அவருக்கு பூஜை செய்து அவருக்கு அர்ச்சனை செய்து வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை அவருக்கு அர்ச்சனை செய்து சின்ன குரு பகவானுடைய மஞ்சள் வஸ்திர ஆடை அவருக்கு சாத்தி அவரை வழிபட அப்போ பாருங்கள் வித்தியாசத்தை. எண்ணி 25 நாளைக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் துல்லியமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.